முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. இப்ப நம்ம முருங்கைக்கீரை முட்டை பொரியலுக்கு பேன ஹீட் பண்ணிட்டு, நான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்ப பேன் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பூண்ட வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பூண்ட இடிச்சு வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சாப் பண்ண பூண்டுங்க, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்ப இந்த பூண்டெல்லாம் நல்லா வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாப் பண்ணியிருக்க சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். இதை அப்படியே வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். 2 கை முருங்கைக்கீரையை நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே இதோட வணக்கி விட்டுருங்க. இப்போ இந்த கீரையெல்லாம் பாருங்க நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை திரும்ப கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க கீரை நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கு அப்புறமா நான் அதுல 4 முட்டையை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த முட்டையை இந்த கீரையோட. ஆக்சுவலா இந்த முட்டையில நமக்கு புரோட்டீன் இருக்கு, கீரையில நமக்கு அயன் இருக்கு. ஸோ அதை இரும்பு கடாயில செய்யும் போது இன்னுமே நமக்கு எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இந்த முருங்கைக்கீரை முட்டை பொரியலை நீங்க ரைஸ் கூட இல்ல நீங்க சைட் டிஷ்ஷாவும் தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெல்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க.